ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிட்டத்தட்ட 10,500 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஐபிபிஎஸ் அப்படின்றது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்கிங் ஏரியாவுக்கு, பேங்கிங் செக்டாருக்கு ஆளுங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது இப்போது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கு கிட்டத்தட்ட 10,500 வேகன்சிஸுக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன இதுக்கு போட்டிருக்க போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1, 2, 3, அதுக்கும் குரூப் பி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது மல்டிபர்பஸ். ஸோ இதுக்கும் தான் இப்போதைக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 43 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஆளுங்களை தான் இந்த ஐபிபிஎஸ் எடுத்து கொடுக்க போகுது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் அதுவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் புதுவை பாரதியார் கிராம பேங்க், இது ரெண்டும் வந்து பங்கெடுக்கிறாங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றத பார்க்கலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 3, அதாவது சீனியர் மேனேஜர் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ அதாவது என்னென்னா 3/6/1981 31/5/2000 அவங்க வந்து பிறந்திருக்கணும். அதே போல் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மேனேஜர் லெவல், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசுக்குள்ளே அவங்க இருக்கணும். அதாவது 3/6/1989 அதிலிருந்து 31/5/2000 இதுக்குள்ளே அவங்க வந்து பிறந்திருக்கணும். அதுவே வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு கீழே இருக்கணும். அதாவது 3/6/1991 அதுக்கப்புறம் 31/5/2003 இதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே அவங்க பிறந்திருக்கணும். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2/6/1993 1/6/2003 இதுக்குள்ளே அவங்க பிறந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏஜ் லிமிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடிக்கு 10 வருஷமும் இதுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ நாள் வந்து இராணுவத்தில் பணிபுரிஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு அதுக்கான இயர்ஸு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வேக்கன்சிஸ்க்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் அவங்களுக்கு அது பற்றிய நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிசைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், எனி பேச்சுலர் டிகிரி. அதே போல் குறிப்பாக இந்த ஃபீல்டுலாம் அவங்க இருந்தாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டனரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபிசிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், கோஆப்ரேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, இதெல்லாம் அவங்க வந்து படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் கம்ப்யூட்டர் நாலேஜும் அவங்களுக்கு இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ அவங்களாம் அதை அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் அதில் தேவைப்படுது. ஸோ பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க்கு குறையாமல் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேங்கிங், ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஸோ இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் உண்டு. ப்ளஸ் 2 இயர்ஸ் ஆஃபீஸராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்லேயோ ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன்லேயோ அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இதுக்கு வந்து அவங்க எலிஜிபிள், ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸருக்கு. ஸோ அடுத்தது வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சில ஸ்பெஷல் ஏரியாஸில். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது சம்மந்தமானதில் அவர் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் 50% மார்க்ஸ் மினிமமாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 இயர் வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே போல் சர்டிஃபிகேட்ஸ் பொறுத்தளவுக்கு
இந்த ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரியான லாங்குவேஜஸில் வந்து அவங்க படிச்சிருந்தாங்க, சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அது டிசைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா அது முடிச்சிருந்ததுன்னா அந்த இதில் ஸ்பெஷல் இதில் அவங்களுக்கு எலிஜிபிள் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 இயர் அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். அது மட்டும் லா ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லா முடிச்சிருக்கணும் வித் 50% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் 2 இயர் வந்து அவர் அட்வொகேட்டாக வந்து பணிபுரிஞ்சிருக்கலாம். அல்லது லா ஆஃபீஸர், பேங்க்ஸில் வந்து லா ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அது முடிச்சிருந்தா அவர் வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், லா ஆஃபீஸருக்கு அவர் எலிஜிபிள். ட்ரெஷரி மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எம்பிஏ இல்லைனா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும் ஃபினான்ஸில். ஸோ அடுத்து 1 இயர் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவெண்ட் ஃபீல்டில் இருக்கணும். மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரெலவெண்ட் ஃபீல்டில். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, அதாவது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், டெய்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிசிகல்ச்சர் இதில் ஏதாவது ஒன்றில் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 50% மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். அண்ட் 2 இயர் ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் படிச்சிருந்தால் அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸுக்கு அவங்க வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 3, அதாவது சீனியர் மேனேஜர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இந்த ஃபாலோயிங் ஃபீல்டு, இதில் வந்து வித் 50% மார்க்ஸ் வந்து அவங்க எடுத்துருக்கணும். அண்ட் மினிமம் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேங்கிங்கில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டிஸ் இந்த 4 போஸ்ட்டுக்கு முக்கியமாக. ஸோ அடுத்து இதில் அப்ளிகேஷன் ஃபீ, கட்ட வேண்டிய அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஃபீஸ் எவ்வளோனா 850 ரூபா. எல்லா இது எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூபிடி, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 175 ரூபா. ஸோ வித் ஜிஎஸ்டியோட கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் எக்ஸாமினேஷனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்ஸ் இருக்கும், ப்ரிலிமினரி அண்ட் மெயின். சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். சில எக்ஸாமுக்கு ப்ரிலிமினரி, மெயின் அண்ட் இன்டர்வியூ, சில எக்ஸாமுக்கு சிங்கிள் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த 2 வேகன்சிஸ் தான் அதிகமான வேகன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 2 டயராக இருக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸஸ், ப்ரிலிமினரி அப்புறம் மெயின்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரியில் கிளியர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஆர்ஆர்பிஸில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதிட்டு அவங்க வந்து மெயின்ஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. மெயின் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அந்த மெயின்ஸ் மார்க்கை வச்சு அவங்க வந்து இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ காமன் இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ அது நோடல், ரீஜனல், ரூரல் பேங்க்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் நபார்ட் பேங்க் கூட அதை வந்து சேர்ந்து அந்த இதை கண்டக்ட் பண்ணுவாங்க, ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மெயின்ஸில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அது அப்புறம் ஸ்கேல் 3 இது ரெண்டுதும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெயின் அண்டு மெயின்ஸ் ப்ரிலிமினரி அந்த மாதிரி இருக்காது, சிங்கிள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அதில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதை வச்சு அவங்களுக்கு வந்து காமன் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐபிபிஎஸ், ஸோ அதை வச்சு அவங்களுக்கு போஸ்டிங் போடுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் மெத்தட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ஸ்ட்ரக்சர். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இவங்களுக்கு தான் ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் அப்புறம் நியூமரிக்கல் எபிலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு இது ரெண்டுத்துலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க்ஸ் 40 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம். ஸோ 45 நிமிஷத்தில் நீங்கள் 80 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இந்த 2 டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும்.
ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின். ஸோ டைம் வந்து அதே போல் 45 நிமிஷம் தான். ஸோ ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஸோ நடக்கும். ஸோ இதில் கிளியர் பண்ணுறவங்க மெயின் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. ஸோ அதுக்கான பேட்டர்ன் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் இந்த ஜாபுக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இந்த ஜாபுக்கும் ரெண்டுத்துக்குமே சேம் சிலபஸ் தான். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ரீசனிங் 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 50 மார்க். கம்ப்யூட்டர் நாலேஜ் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 20 மார்க் தான். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 40 மார்க். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 40 மார்க். ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ் வேணாம், ஹிந்தி அப்படின்னா ஹிந்தி எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஹிந்தி லாங்குவேஜில் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 40 மார்க். நியூமெரிக்கல் எபிலிட்டியில் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 200 கொஸ்டின்ஸ் வரும். அண்டு மேக்ஸிமம் மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் வரும். டோட்டல் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். 2 மணி நேரம் தான் எக்ஸாம், ஓகேவா? ஸோ 2 மணி நேரத்தில் 200 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் இந்த எக்ஸாம்ஸ் நல்லா எழுத முடியும். இதே தான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் சேம். ஸோ அந்த லெவல் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 2, அதாவது ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர். இதுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா அதே போல தான், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், அப்புறம் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸாம், அது 200 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ் தான். ஸோ அதே போல் ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் அது, அப்புறம் ரீசனிங், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, கம்ப்யூட்டர் நாலேஜ், அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன். இதுவும் 200 கொஸ்டின்ஸ், 200 மார்க். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours. ஸோ 2 hours 30 minutes. ஓகே, ஸோ அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் கேட்பாங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர் ஹிந்தி, அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 200 கொஷின்ஸ், 200 மார்க்ஸ். டைம் வந்து 2 மணி நேரம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 2, அப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 3க்கு. ஓகே, ஸோ இதுவே வந்து இதுக்கு முன்னாடி உள்ள இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் மெயினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமில் ஆன்சர் பண்ணும்போது சரியான ஆன்சருக்கு மட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சருக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். தப்பான இதுக்கு ஆன்சர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ராங் ஆன்சருக்கு பெனால்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் த மார்க்ஸ் அசைன் டு தட் கொஸ்டின். ஸோ கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்களோ அந்த மார்க்கில் 1/4 மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து குறைச்சிருவாங்க. ஸோ அதனால் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கட் ஆஃப் ஸ்கோர். கட் ஆஃப் ஸ்கோர்ஸ் பொறுத்தளவுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, அப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 and 3 இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸுக்கு வெளியிடுவாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் மேலே எடுத்தவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போவாங்க. ப்ரிலிமினரியில் செலக்ட் ஆனால் அவங்க வந்து மெயின்ஸுக்கு போவாங்க, மெயின்ஸில் செலக்ட் ஆனால் இன்டர்வியூக்கு போவாங்க. ஸோ அல்லது சிங்கிள் எக்ஸாமினேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு டைரெக்டாக போவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் நடந்தாலும், எக்ஸாம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் நடந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலைஸ் பண்ணிவிடுவாங்க. நார்மலைஸ் மீன்ஸ் டஃப்பான கொஸ்டின் சில பேட்சஸ்க்கு வந்திருக்கலாம், சில பேட்சஸ்க்கு ஈஸியான கொஸ்டின் வந்திருக்கலாம், இருந்தாலும் அதை வந்து நார்மலைஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ அதே போல் முக்கியமாக அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபைனல் மெரிட் லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேசிஸில் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வெளியிடுறாங்க அப்படின்னா ஒன்லி இந்த மெயின் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ மெயின் எக்ஸாமினேஷனில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த பேசிஸில் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்டிங். எதுக்கு அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு. ஸோ இதுவே வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த மெயின் எக்ஸாமினேஷன், அது மெயின் எக்ஸாமினேஷனில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை வச்சு தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் ஃபைனல் மெரிட் லிஸ்டிங்லையும் அது பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அண்ட் ஸ்கேல் 3.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா? அந்த சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன்ல எவ்வளோ மார்க் எடுத்துறீங்களோ, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அண்ட் ஃபைனல் மெரிட் லிஸ்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செலக்ஷன் ப்ராசஸ். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஆல் ஓவர் இந்தியா அந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்றது வந்து ஆர்ஆர்பிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் நம்ம கலந்துக்கலாம். ஸோ அதே போல் பட் ஆனா இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டியூ டு COVID-19 பேண்டமிக் அண்ட் த சேஃப்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் த பிஇடி டூரிங் திஸ் பீரியட் மே நாட் பி ஹெல்டு. வைக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக அப்ளை பண்ணுறது வந்து ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கோம். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் என்னென்னலாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்குன்னா, ஃபோட்டோகிராஃப் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது உங்களுடைய இடது கை கைரேகை, பெருவிரல் கைரேகை அதை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அதையும் இங்கிலீஷில் எழுத வேண்டியிருக்கும். அதையும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸ்கேன் பண்ணி. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்க நேம் போட்டு ஹியர்பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் ப்ரெசன்ட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் அண்ட் வென் ரெக்யர்ட் அப்படின்ற இந்த இதை எழுதி நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் அப்ளை பண்ணி ஃபீஸ் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, கால் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதே வெப்சைட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ www.ibbs.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஹார்ட் காப்பி, கால் லெட்டர் இதெல்லாம் வந்து அவங்க அனுப்ப மாட்டாங்க, போஸ்டல்லையோ கொரியர்லையோ அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். அடுத்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி நாம் பார்க்கலாம். இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது ஏதாவது எடிட் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் 28/6/2021 இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதில் ஏதாவது எடிட் பண்ணுறதாலும் அதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ ஃபீஸ் கட்டுற டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்டு தான். ஸோ 28ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். அதே போல் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்க்கான கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/7/2021. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஇடி ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்றது வந்து முடிஞ்சால் தான் அவங்களால நடத்த முடியும். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அது கேன்சல் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்றது வந்து 19ஆம் தேதிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ அதில் அட்டன் பண்ணலாம். ஸோ ஹால் டிக்கெட்ஸ் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு என்றைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை ஆர் ஆகஸ்ட் 2021 டவுன்லோட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து செப்டம்பரில் வந்து வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் மெயின் எக்ஸாம் ஆர் சிங்கிள் லெவல் எக்ஸாம் அது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேயே தான் இருக்கும். அதுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறது. எக்ஸாம் வந்து செப்டம்பர்லேயே இருக்கலாம் அல்லது அக்டோபரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குயிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அடுத்து மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மெயின் எக்ஸாம் அல்லது சிங்கிள் எக்ஸாம் ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னும், அதுக்கடுத்து இன்டர்வியூ ஓகேவா. ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஸோ அதுக்கான இன்டர்வியூ, அப்புறம் ஸ்கேல் 2 அண்ட் 3 அதுக்கான இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆர் நவம்பரில் அதுக்கான ஹால் டிக்கெட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது இன்டர்வியூ எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் அதே மாதத்துலேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நடந்து முடிஞ்சிடும். ஸோ கடைசியாக ஃபைனலாக ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2022 வெளியாகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி பேங்கிங்கில் நீங்கள் உள்ள ஆஃபீஸர்ஸாக போகிறதுக்கு ஸ்பார்க்ஸ் அகாடமி சார்பங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான வேக்கன்சிஸ் ஒவ்வொரு பேங்க்குக்கான எவ்வளோ வேக்கன்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இந்த பிடிஎஃப்கான லிங்க் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 318 வேக்கன்சி முக்கியமாக அந்த முக்கியமான இதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதுதான் வந்து அதிகமாக கேட்டிருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அது கேட்டிருக்காங்க.
ஸோ இது இல்லாமல் புதுச்சேரியிலையும் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது, ஒரு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க்கில் வந்து ஒரு 182 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேல் 2 அண்ட் 3 இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தேவைப்படுது. இதுக்கு வேகன்சிஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் ஸ்கேல் 1 அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் ப்ரிலிமினரி அப்புறம் மெயின்ஸ் இதுக்கான சென்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த இதில் தான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் அண்ட் திருநெல்வேலி இதில் தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். பாண்டிச்சேரியிலையும் இந்த ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும். அடுத்து இந்த எக்ஸாமுக்கு போகிறவங்க COVID-19க்கான செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ காஃப், ஃபீவர், சோர் த்ராட் அண்டு ப்ரீத்திங் ப்ராப்ளம், பாடி ஏக் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் போக வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இந்த COVID-19 சுச்சுவேஷனில் நிறைய வேகன்சி வந்து வெளியாகிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் எக்ஸாம் வரலை, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதினீங்கன்னா ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணீங்க. ஸோ ஸ்பார்க்ஸ் அகாடமி சார்பாக இந்த எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணி போஸ்டிங் போகிறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நன்றி. அண்டு இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ.